வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில February 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னா, கண்மணி வந்துட்டு கோவமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு மாற ரிலீஸ் ஆகியிருக்கலாம், ஆனா கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன். அவனாலதான் என் அண்ணன் இன்னைக்கு உயிரோட இல்ல, என் ராஜேஷும் உயிரோட இல்ல. அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு உயிரோட இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான். அப்படி இருக்கையில அவன் எப்படி நிரபராதியா ஆக முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு குற்றவாளி தான். அவன் கண்டிப்பா வந்துட்டு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சட்டப்படி அவனுக்கு தண்டனை கிடைக்கலனாலும் கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன். இந்த குடும்பம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த குடும்பத்தையே நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம கண்மணி அவங்க அண்ணன் போட்டோ இருக்குல்ல, அவங்க போட்டோவை பார்த்துட்டு சத்தியம் பண்றாங்க கண்மணி, இந்த குடும்பத்தையே நான் நிம்மதியா விட மாட்டேன் அப்படின்னு. அப்பதான் ராகவன் டக்குன்னு வராரு. ராகவனை பார்த்ததோட கண்மணி போட்டோவை எடுத்து ஓரமா வைக்கிறாங்க. ராகவன் கண்மணி கிட்ட, இங்க பாரு கண்மணி, மாறன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சாச்சு. இப்பயாவது உனக்கு புரிஞ்சிருக்குமே, மாறன் மேல தப்பு இல்ல, அது ஒரு சாதாரண விபத்து தான் அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணியும் ஆமாங்க அப்படின்னு சொல்ல, ராகவன் கேக்குறாரு, சரி கண்மணி, உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா, வெளியில போறேன். அதுக்கு கண்மணி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு. ராகவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்ப கண்மணி நினைக்கிறாங்க, இவ்வளத்தையும் எதுக்காக தாங்கிட்டு இருக்கேன்னா அண்ணன் உனக்காக தான். நான் கண்டிப்பா இந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். அத்தை எப்படியாவது இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுதான் திட்டம் போட்டாங்க, ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா நான் போடுற திட்டம் கண்டிப்பா சேஞ்சே ஆகாது. இந்த வாட்டி கண்டிப்பா அந்த மாறனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு கண்மணி செம்ம கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம வீராவை காமிக்கிறாங்க. வீரா நேரா கண்மணியோட ரூம்க்கு வராங்க. கண்மணி நேரா வீராவை பார்த்துட்டு, என்னடி போட்டியில ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு என்னை கிண்டல் பண்றதுக்காக வந்திருக்கியா? அப்ப வீரா கேக்குறாங்க, இங்க பாரு, என்னைக்குமே நான் அதை ஒரு போட்டியாவே எடுத்துக்கவே இல்லை. நீதான் அதை தேவையில்லாம ஒரு போட்டியா எடுத்துக்கிட்டு பேசுற. இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை. நீ இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்திருக்க. மூத்த மருமகளா இருந்து குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பா அப்படின்னு பார்த்தா, நீயே இந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனை நடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கியே. ஏன்டி இப்படி கண்மணி பண்ற? இங்க பாரு, இப்ப கூட இல்ல, இப்ப கூட ஒன்னும் நேரம் ஆகல. இப்பவே நீ இந்த குடும்பத்தை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பி. ஏன் கண்மணி இப்படி பண்ற? அப்ப கண்மணி நேரா வீராவை பார்த்து, என்னடி இந்த ஒரு விஷயத்துல நீ ஜெயிச்சிட்ட அப்படிங்கிறதுக்காக எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? நீ என்ன சொன்னாலும் சரி, ஏன் முடிவை நான் என்னைக்குமே மாத்திக்கவே மாட்டேன். அந்த ராகவனாலதான் இன்னைக்கு என் அண்ணனை இழந்த, ராஜேஷையும் இழந்த. நான் கண்டிப்பா இந்த குடும்பத்தை நிம்மதியா விட மாட்டேன். வேணும்னா நீ இதுல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப வீரா நேரா கண்மணிய பார்த்து, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் சுத்தமா திருந்த மாட்டியா கண்மணி? இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா மாறன என்ன தாண்டிதான் உன்னால எதுவும் பண்ண முடியும். கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, நான் அவனை ஒன்னும் உடனேயே காலி பண்ணிடுவேன் அப்படின்னு நீ நினைக்காத. நான் கண்டிப்பா அப்படி விட மாட்டேன். அவனை அணு அணுவா சித்திரவதை பண்ணுவேன். இந்த குடும்பத்தையே நான் அப்படியே சண்டைக்கார குடும்பமா மாத்துவேன். யாரையுமே ஒத்துமையா இருக்க விட மாட்டேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் யாரு தெரியுமா? அது ராகவன் தான். இது கேட்டதோட வீரா அதிர்ச்சியாகி, இங்க பாரு, ராகவன் மாமா ரொம்ப இன்னசென்ட், தயவு செஞ்சு அவரை எதுவும் ரொம்ப பேசிடாத. அதுக்கு நம்ம கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, ராகவன் தான் எனக்கு கிடைச்ச துருப்பு சீட்டு. அவனை வச்சுதான் இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்க போறேன். இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, ஏண்டி இப்படி பண்ற? குடும்பத்துல உள்ள யாருமே நிம்மதியா இருக்க விட மாட்டியா? அதுக்கு கண்மணி சொல்றாங்க, நம்ம குடும்பம் இன்னைக்கு நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாரு? இந்த குடும்பம் தானே. இந்த குடும்பம் மட்டும் நம்ம அண்ணனை கொன்னுட்டு சந்தோஷமா இருப்பாங்களா? நான் விட மாட்டேன் கண்மணி. வீரா, நான் இந்த குடும்பத்தை விட மாட்டேன். நீ வேணும்னா என் மனசு மாத்துறதுக்காக வந்து பேசுறேன்னு நல்லா தெரியுது, ஆனா இந்த குடும்பத்தை நான் கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு கண்மணி ரொம்ப கோவத்தோட பேசுறாங்க. கண்மணியோட இந்த கோவத்தை பார்த்துட்டு வீரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு மேலேயும் கண்மணி கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம கண்மணி ரொம்ப கோவப்படுறாங்க. இவகிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறா. மாறனை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு திமிர்ல இருக்கா. இவளுக்கு நம்ம யாரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம கண்மணி நினைக்கிறாங்க. வீரா வந்து என்ன பண்றாங்கன்னா, நேரா மாறனோட ரூமுக்கு போறாங்க. அங்க மாறன் இருக்காரு. வீரா நேரா மாறன்ட்ட போயிட்டு, மாறா அப்படின்னு கேட்க,
மாறன் கேக்குறாரு, என்ன என்னோட துணிமணி எல்லாத்தையும் நல்லபடியா அயன் பண்ணி வச்சிருக்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? வீரா சொல்றாங்க, எல்லாமே வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் கலைஞ்சு கிடந்துச்சு, அதனால எல்லாத்தையும் மடிச்சு வச்சேன், இதுல என்ன இருக்கு? மாறன் வந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, என்ன இது முன்னாடி மாதிரி இல்லையே வீரா, நிறைய சேஞ்ச் ஆயிட்டலே அப்படின்னு நம்ம மாறன் நினைக்கிறாரு. அப்ப மாறன் நேரா வீரா கிட்ட, இங்க பாரு நில்லு அப்படின்னு வீரா கேக்குறாங்க. ஏன், என்ன வேணும்? மாறன் சொல்றாரு, நீ முன்னாடி மாதிரி இல்ல. அப்ப வீரா சொல்றாங்க, என்ன முன்னாடி மாதிரி இல்ல? மாறன் கேக்குறாரு, இல்ல முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வைக்க மாட்டேன், என்ன எதுக்காக இப்படி மறுபடியும் நடிக்க ஆரம்பிக்கிற? வீரா சொல்றாங்க, என் விருப்பம், நான் எப்ப வேணாலும் நடிப்பேன், எப்ப வேணாலும் நடிக்கிறத நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டுட்டு மாறனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. மாறன் வெளியில வராரு. மாறன் வெளியில வந்ததோட நம்ம ராகவனை பாக்குறாங்க. அப்ப மாறன் ரொம்ப நாளா ராகவன்ட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ராகவனை போய் கூப்பிடுறாரு, ராகவா இங்க வாடா. ராகவன் வந்ததோட மாறன் கேக்குறாரு, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ராகவன் கேக்குறாரு, என்னடா நினைக்க போற? அப்ப மாறன் சொல்றாரு, ஏண்டா இத்தனை நாளும் ஒதுங்கி நின்ன, இப்ப கூடயா நீ ஒதுங்கி நிக்கணும்? அதான் கேஸ் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. இதை கேட்டதோட ராகவன் ஷாக் ஆகுறாரு. ஏடா மாறா சொல்றா? மாறா சொல்றாரு, ஆமாண்டா, இத்தனை நாளா கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதனால நீ ஒதுங்கி ஒதுங்கி நின்ன, இப்பயுமா நீ ஒதுங்கி நிக்கணும் அப்படின்னு அவசியம்? இதை கேட்டதோட நம்ம ராகவ சொல்றாரு, டேய் மாறா, நீ என் தம்பிடா, நான் எப்படிடா ஒதுங்கி நிப்பேன்? மாறா சொல்றாரு, டேய் அத கூட கவனிக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. கேஸ்ல எனக்கு ஒரு வக்கீல் கூட ஆதரவா பேச மாட்டான் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அப்ப எப்படியாவது என்னை காப்பாத்துறதுக்கு நீ முயற்சி பண்ணிருக்கலாம்ல. நான் எதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கிருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல. என்னை காப்பாத்துறதுக்காகவாவது ஏதாவது நீ முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா நீ ஒரு முயற்சியும் பண்ணல. ஏதோ அங்காளி பங்காளி மாதிரி எட்டி இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. ஜட்ஜையா கூட கூப்பிட்டு விசாரிக்கிறாரு என்ன அப்படின்னு. அப்ப கூட நீ ஏதோ மூணாவது மனுஷனுக்கு சொல்ற மாதிரி சொல்ற. இதை கேட்டதோட ராகவ் சொல்றாரு, இங்க பாருடா மாறா, எனக்கு பயம், அதனாலதான். அப்ப மாறன் கேக்குறாரு, டே ராகவா, பயத்துக்கும் ஒதுங்கி நிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யாரு வேணாலும் அப்படி பண்ணலாம்டா, ஏன் கார்த்தி கூட அப்படி பண்ணலாம், ஆனா நீ அப்படி பண்ணலாமாடா? இதை கேட்டதோட ராகவன் அதிர்ச்சி ஆகுறாரு. மாறன் நேரா ராகவன்ட்ட, டேய் அண்ணன் தம்பி எல்லாருமே ஒத்துமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீ இந்த அந்த இடத்துல ஒதுங்கி நின்ன பாரு, நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன்டா ராகவா அப்படின்னு சொல்ல ராகவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. மாற நேரா ராகவன்ட்ட, இங்க பாரு, நீ எப்படி ஒதுங்கி நிப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கலடா, என்ன நீ ரொம்ப ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை நாளும் நான் தான் முட்டாளா இருந்திருக்கேன் அப்படிங்கறது இப்பதான் தெரியுது. அன்னைக்கு கூட அந்த சாட்சிக்கு நீ காசு கொடுத்தது, சாட்சி சாட்சி சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் காசு கொடுத்தேன்னு நினைச்சேன். ஆனா நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் காசு கொடுத்தேன்னு இப்பதான்டா தெரிஞ்சிருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு நான் முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு ராகவன் சொல்றாரு. மாறா சொல்றாரு. இது கேட்டதோட ராகவன் ஷாக் ஆகி நிக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்ல மாறா, ஏதோ நான் பயத்துல அப்படி பண்ணிட்டேன். மாறா சொல்றாரு, டேய் திரும்ப திரும்ப அப்படி சொல்லாதடா, பயத்துக்கும் ஒதுங்கி நிக்கிறதுக்கும் அந்த வித்தியாசம் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அந்த இடத்துல இருந்து போறாரு. ராகவன் நினைக்கிறாரு, இவன் என்ன இப்படி பேசிட்டு போறான், நான் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பண்ணேன், இவன் என்ன காப்பாத்துறதுக்காக தானே அப்படி இடையில புகுந்தான், அப்ப இவன் தானே சமாளிக்கணும் அப்படின்னு அப்பயும் ராகவன் சுயநலமா தான் யோசிக்கிறாரு. வீரா இதையெல்லாம் பாக்குறாங்க. அப்ப மாறன் ரூமுக்கு போனதோட வீரா நேரா மாறன்ட்ட போயிட்டு, ராகவன்ட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, மாறா சொல்றாரு, ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன், ஏன் நீ ஒட்டு கேட்டியா? வீரா சொல்றாங்க, சேச்சா அப்படியெல்லாம் இல்ல, ராகவன் மாமாவை கவனிச்சிங்களா, நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு. அதுக்கு மாறா சொல்றாரு, இங்க பாரு வீரா, அண்ணனை பத்தி என்கிட்ட சொல்லாத. வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ஜெயிலுக்கு போன பிறகு அவர் எங்கேயாவது ஒரு தடவை உங்களை பார்த்தாரா? உங்களை எப்படியாவது வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு போராடினது நானு, ராமச்சந்திர மாமா, அப்புறம் வள்ளியம்மா, அவங்க மட்டும்தான் போராடணும். அப்புறம் கார்த்தி, வேற யாருமே உங்களை இந்த கேஸ்ல வெளியில கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் அளவுக்கு கூட முயற்சி பண்ணல. அந்த ராமச்சந்திர மாமா உங்களை எப்படி பேசுறாரு, ஆனா பாத்தீங்களா, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதோட கொஞ்சம் கூட அவரால் தாங்கிக்கவே முடியல. ஒரு நாள் நைட்டு பூரா அவர் தூங்கவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் உங்க மேல பாசமா இருக்காரு. அந்த பாசத்தை இதுவரைக்கும் வெளிப்படுத்தல அப்படின்னாலும் அவர் உங்க மேல அவ்வளவு பாசமா இருந்தாரு. அதை நான் நேரா என் கண்ணாலேயே பார்த்தேன்.
ஆனா ராமச்சந்திர மாமா உங்க மேல பாசமா இருக்கிற மாதிரி நாடகம் போட்டிருக்காரு. நீங்க ஜெயிலுக்கு போன பிறகு அவர் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கவே இல்லை தெரியுமா? எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. மாமாவா இப்படி பண்றாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு. அப்ப மாறா சொல்றாரு, வீரா அப்பாவா எனக்கு ஃபீல் பண்ணாரு. அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, எல்லாத்தையும் என் கண்ணால பாத்துட்டு தானே சொல்றேன். இதை கேட்டதோட மாறணும், அவருக்கு என் மேல பாசம் இருக்கு அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும். அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா. அப்ப மாறா சொல்றாரு, நான் சில டைம் சில வாழைத்தனம் பண்ணுவேன், அது அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காம போயிரும். அப்படியே சின்ன சின்ன தப்பா பண்ணி கடைசியில பெரிய தப்புல வந்து நின்னுருச்சுல. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப கூட உன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அன்னைக்கு நடந்தது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட். அதை இன்னுமே நீ வந்துட்டு அத மனசுல போட்டு வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு உன் லைஃப பாரு. மாறன் கேக்குறாரு, என் லைஃப பாக்குறது இருக்கட்டும், சரி நீ விவாகரத்து கேட்டியே, கையெழுத்து போட்டு கொடுக்கவா? வீரா சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம அத பத்தி எல்லாம் பேசாத. எனக்கு எப்ப விவாகரத்து வேணுமோ அப்ப நான் கேட்டு வாங்கிப்பேன். அத பத்தி நீ இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, என்னடி நீ பாட்டுக்கும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? வீரா சொல்றாங்க, இங்க பாரு, எப்ப எனக்கு விவாகரத்து வேணும் எப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றது என்னோட கடமை. நீ வந்துட்டு இதுல தலையிட வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது கேட்டதோட மாற நினைக்கிறாரு, இன்னும் இவ இப்படி பேசுறா அப்படின்ட்டு, குழப்பறாளே அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா, ராமச்சந்திரன் எப்பவுமே ராகவனை தான் கூப்பிடுவாரு கடைக்கு. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து ராமச்சந்திரன் நேரா மாறனை கூப்பிடுறாங்க. மாறனை கூப்பிட்டதோட நம்ம கண்மணிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது, இன்னைக்கு ராகவனை கூப்பிடாம மாறனை கூப்பிடுறாரு அப்படின்னு. அப்ப நம்ம ராமச்சந்திரன் நேரா மாறனை கூப்பிட்டு, டேய், இந்த கடையோட கணக்கு வழக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு, முக்கியமான கிளைண்ட்டையும் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல, கண்மணி இங்க இருந்து வந்து ராமச்சந்திரன்ட்ட, மாமா, நீங்க எப்ப பார்த்தாலும் ராகவனை தானே கூப்பிடுவீங்க, இன்னைக்கு என்ன மாறனை கூப்பிடுறீங்க? அப்பதான் கார்த்தி சொல்றாரு, ஏன் நீ மாறனை கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? இத்தனை நாளும் ராகவனை தான் அப்பா கூட்டிட்டு போனாரு, இன்னைக்கு மாறனை கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? என்னைக்காவது ராகவனை மட்டும் கூட்டிட்டு போறீங்களே அப்படின்னு மாறன் என்னைக்காவது கேட்டிருக்கானா? இல்ல இல்ல, இன்னைக்கு மட்டும் என்ன? அப்ப கண்மணி சொல்றாங்க, இல்ல, மாறனுக்கு இதெல்லாம் தெரியுமா? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, என்னம்மா கண்மணி சொல்ற? அந்த கடையில முக்கால்வாசி கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே இவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ராகவன் சும்மாதான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த திறமையே இல்ல. இது கேட்டதோட கண்மணிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப கார்த்தி நேரா கண்மணிய பார்த்து, பாத்தீங்களா, மாறனோட கையில தான் அந்த முக்கால்வாசி கடையே இருக்கு, அவன் தான் பெர்ஃபெக்டா பாத்துக்கிட்டு இருக்கான். பெரியண்ணனுக்கு அந்த கடையில உள்ள கணக்கு வழக்கு அந்த அளவுக்கு தெரியாது, சும்மா அப்பாவோட போயிட்டு வர்றது மட்டும்தான். இது கேட்டதோட கண்மணி ஷாக் ஆகுறாங்க. அப்ப இதை கேட்டுட்டு ராகவன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ராமச்சந்திரன் மாறனை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. கண்மணி ராகவனோட முகம் மாறுறத பாக்குறாங்க. கண்மணி நேரா ராகவன்ட்ட, பாத்தீங்களா, இத்தனை நாளும் உங்க அப்பா உங்களை தான் கூட்டிட்டு போனாரு, ஆனா இன்னைக்கு உங்களை ஒதுக்கி வச்சுட்டு உங்க தம்பிய கூட்டிட்டு போறாரு, என்னங்க இது அநியாயம்? அப்ப ராகவன் சொல்றாரு, கண்மணி, இத பத்தி பேச வேணாம், நீ அமைதியாரு. கண்மணி கேக்குறாங்க, எப்படி பேச வேணாம் அமைதியாருன்னு நீங்க சொல்ல முடியும்? என் கண்ணு முன்னாடியே என் புருஷனை அவமானப்படுத்திட்டு வேற யாரையோ கூட்டிட்டு போறாரு, இத்தனை நாளும் நீங்க தானே அந்த கடைக்கு உழைச்சிங்க, இப்ப திடீர்னு உங்களை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போறாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். எப்ப மாறன் வந்துட்டு நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சாங்களோ அப்பையில இருந்து ராமச்சந்திர மாமா மாறனையே தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. இனிமே இந்த வீட்டுல உங்களுக்கு எந்தவித மரியாதையும் இல்ல போலயே. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் ஷாக் ஆகுறாரு. நம்ம ராகவன் ஷாக் ஆகுறாரு. என்ன என்ன கண்மணி இப்படி சொல்ற? கண்மணி சொல்றாங்க, ஆமா, ஏற்கனவே கடையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. கடையில நீங்க ஒரு செல்லா காசு மாதிரிதான் இருக்கீங்க. மாறன் தான் அந்த கடையில ஏற்கனவே முதலாளி மாதிரி இருந்தான். ராமச்சந்திர மாமா கோவமா இருந்ததுனால இத்தனை நாளும் மாறனுக்கு அந்த முதலாளி பட்டத்தை கொடுக்கல. ஆனா இப்ப அவரு மாறன் மேல பாசமா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப மாறனுக்கு தான் எல்லாமே கிடைக்க போகுது, நீங்க செல்ல பிள்ளை இல்ல. இதை கேட்டதோட ராகவ சொல்றாரு, இங்க பாரு கண்மணி, என்ன நடந்தாலும் சரி அப்பா ஏன் மேலதான் ரொம்ப பாசமா இருப்பாரு, அவருக்கு வேற யாரையும் பிடிக்காது. அப்ப கண்மணி கேக்குறாங்க, நீங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவருக்கு உங்களோட
சும்மா சுத்திக்கிட்டு இருக்கணும் அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த திறமையும் இல்லை அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இனிமே மாறன் தான் அந்த கடையோட முதலாளி, நீங்க வேஸ்ட் அப்படின்னு சொன்னதோட ராகவன் கோவப்படுறாரு. ராகவன் இங்க இருந்து ரூமுக்கு போறாரு. கண்மணி இதை பார்த்துட்டு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையை உண்டாக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. நம்ம மாறன் நேரா ராமச்சந்திரனோட கடைக்கு போறாங்க. அங்க போனதோட எல்லாரும் ராமச்சந்திரனும் மாறனும் ஒன்னா வரதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. இத்தனை வருஷமா இந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்ல. ராமச்சந்திரன் அங்க உள்ளவங்களை பார்த்து, என்ன எல்லாரும் நாங்க 2 பேரும் ஒன்னா வரோம்னு பார்த்துட்டு ஷாக் ஆகுறீங்களா? அப்ப அந்த ஒரு பையன் வந்து சொல்றான், ஆமா சார், இது நாள் வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒன்னா வந்து நாங்க பார்த்ததே இல்ல. ராமச்சந்திரன் சொல்றாரு, இனிமே இப்படிதான் நடக்கும், நாங்க 2 பேரும் இனிமே இப்படிதான் வருவோம். இதை கேட்டதோட நம்ம மாறன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்துல ராகவன் வீட்டுல செம்ம கோவப்படுறாரு. இத்தனை வருஷமா அப்பா கூட கடைக்கு ஒன்னா போயிட்டு இருந்தது நானு, ஆனா இப்ப இவரு மாறனை கூட்டிட்டு போறாரு. இதெல்லாம் சரியே இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் இப்படி பண்ணுவாரு? நான் தானே அடுத்த வாரிசு, எனக்கு தானே வந்துட்டு அந்த கடை, நான் தானே அந்த கடையோட முதலாளி அப்படின்ட்டு ராகவன் ரொம்ப கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் வீராவும் ராமச்சந்திரனும் நம்ம மாறனும் ஒன்னா வரத பார்த்துட்டு கண்மணியும் ராகவனும் டென்ஷன் ஆகுறாங்க. கண்மணி நேரா ராகவன்ட்ட, என்னங்க அவ்வளவுதான், இனிமே உங்க குடும்பத்துல உங்களுக்கு எந்த வித மரியாதையும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப ராகவன் சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்ல கண்மணி, அப்பாவுக்கு என் மேல பாசம் நிறைய இருக்கு, கண்டிப்பா அவர் என்ன விட்டு கொடுக்க மாட்டாரு. அப்ப கண்மணி சிரிக்கிறாங்க, இங்க பாருங்க, கண்டிப்பா அடுத்த வாரிசு மாறன் தான், இந்த கதையை பாத்துக்க போற பொறுப்பும் மாறனுக்கு தான், நீங்க செல்லா காசு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ராகவன் நேரா அவரோட ரூமுக்கு போயிட்டு அங்க உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாரு. இதை வந்து கண்மணி ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அப்ப ராகவன் என்ன சொல்றாருன்னா, விடமாட்டேன், மாறன் எப்படி அந்த கடைக்கு முதலாளி ஆக முடியும்? நான் தானே அப்பாவுக்கு இத்தனை நாளும் உதவி பண்ணேன், நான் தானே அப்பாவுக்கு அடுத்து, நான் தானே மூத்த பிள்ளை, எனக்கு தானே வந்துட்டு அந்த சொத்து கிடைக்கணும், எப்படி வந்துட்டு மாறனுக்கு அந்த கடையை கொடுக்க முடியும்? நடக்கவே நடக்க கூடாது, நான் நடக்க விட மாட்டேன், நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்ட்டு ராகவன் கோவப்பட, அப்ப கண்மணி இங்க இருந்து ரூம்குள்ள வராங்க. வந்துட்டு நேரா ராகவன்ட்டாரு, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையையும் கௌரவத்தையும் நான் வாங்கி கொடுக்குறேன். இங்க பாருங்க, அந்த வீராவாலதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வீராவையும் மாறனையும் பிரிக்கிறேன். மாறன் வந்துட்டு இந்த சொத்துக்காக தான் அவங்க அப்பா பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத நிரூபிக்கிறேன். உங்களுக்கு இந்த சொத்தை எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். நீங்க தான் அந்த கடையோட ஓனர் அப்படிங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேங்க உங்களுக்காக அப்படின்னு. இதை கேட்டதோட ராகவன் கேக்குறாரு, கண்மணி இதெல்லாம் நடக்குமா? கண்மணி சொல்றாங்க, கண்டிப்பா நடக்குங்க, உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டானா அப்படின்னு அந்த கண்மணி சொல்றாங்க. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.